உலகில் எந்த நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் 31 கோடி பெண்கள் உள்ளிட்ட 64 கோடியே 20 லட்சம் பேர் வாக்களித்துள்ளனர். வாக்காளர்களுக்கு எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டிய தேர்தல் ஆணையர்கள். சென்னை மாதவரத்தை தொடர்ந்து அரும்பாக்கத்தில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. டெல்லியில் தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க யமுனை நதி வாரியத்தின் அவசர கூட்டத்தை ஜூன் 5ஆம் தேதி நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்லி அரசு தொடர்ந்த வழக்கை ஜூன் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது உச்சநீதிமன்றம். கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு எதிராக நாளைய தேர்தல் முடிவுகள் இருக்கும். தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என சோனியா காந்தி பேட்டி. தேர்தல் கருத்து கணிப்புகளுக்கு மாறாக உத்தரப்பிரதேசத்தில் அதிக தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். கருத்து கணிப்பு நடத்திய கம்பெனிகள் பாஜகவுக்கு ஆதரவானது என அகிலேஷ் யாதவ் பேட்டி. வி.கே. பாண்டியன் வேட்டி சட்டை அணிந்து உணவு சாப்பிடுவது போல் கேலி சித்திரம் வெளியிட்ட பாஜகவுக்கு அதிமுக கண்டனம். ஒரு மனிதனை இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் பிரித்து பிரிவினைவாதம் என்ற வழியில் பாஜக பார்ப்பதாக ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தின் சிறப்பான செயல்பாடுகளால் வெறும் 39 இடங்களில் மட்டுமே மறுவாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் எப்போதும் இல்லாத அளவுக்கு 58 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையர் பெருமிதம். மலை பிரதேசங்களுக்கு சென்று பல்வேறு கிராம சிரமங்களை சந்தித்து தேர்தல் ஆணையம் பணியாற்றியது. 68,000 குழுக்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பேட்டி. தேர்தல் ஆணையர்கள் எங்கேயும் போகவில்லை, இங்கேதான் இருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தை காணவில்லை என்று மீன் பரப்பியவருக்கு தேர்தல் ஆணையர் விளக்கம். பழனி அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து முன்சக்கரம் கழன்று ஓடியதால் அலறியடித்த பயணிகள். ஓட்டரின் சாமர்த்தியத்தால் பயணிகள் காயமின்றி தப்பினர். தெலங்கானா கட்சி எம்எல்சி கவிதாவின் நீதிமன்ற காவல் ஜூலை 3ஆம் தேதி வரை நீட்டிப்பு. டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் 10,000 பேர் ஈடுபடுகின்றனர். 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணி. 15 கம்பெனி துணை ராணுவ படையினரும் ஈடுபட உள்ளனர். டெல்லியில் உள்ள திமுக அலுவலகத்தில் கருணாநிதி 101வது பிறந்தநாள் விழா. கருணாநிதி உருவப்படத்திற்கு சோனியா காந்தி, ராகுல் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் மலர் தூவி மரியாதை. ஜூன் 5ஆம் தேதி டிடிஎஃப் வாசன் தனது செல்போனை காவல்துறையிடம் ஒப்படைக்க அவகாசம். செல்போனை ஒப்படைக்க 2 நாட்கள் அவகாசம் கோரிய நிலையில் காவல்துறை அனுமதி. சென்னையில் இருந்து கொல்கத்தா செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் புரளி என கண்டுபிடிப்பு. ராஜஸ்தானில் பல இடங்களில் அடிப்படை தேவைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் அவதி. பல்வந்தா கிராமத்தில் தண்ணீர் பஞ்சத்தால் திருமணம் தடைபட்டது. தொடர் மழை காரணமாக பழனி அருகே உள்ள வரதமார் நதி அணை நிரம்பியது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் பாஜக முக்கிய தலைவர்கள் அவசர ஆலோசனை. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் டெல்லியில் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. புதிய உச்சத்தில் இந்திய பங்குச்சந்தைகள். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2000 புள்ளிகள் வரை உயர்ந்து புதிய உச்சம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 500 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்த புதிய உச்சத்தில் வர்த்தகம். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு கால அட்டவணை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை. ஜூலை 2ஆம் தேதி முதல் 9 வரை தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு.